உலகத்தையே கேள்வியால நடுங்க வைக்கிற பாண்டேவே வீட்டுக்கு போனா பொட்டிப்பாம்பா அடங்குறாரு. என்ன காரணம்? எவன்கிட்ட வேணாலும் கேள்வி கேட்கலாம். கொண்டாட்டிட்ட கேள்வி கேட்டா பூவாக்கு வழி இல்லைன்னு பாண்டேவுக்கே தெரிஞ்ச போது உங்களுக்கு தெரியாதா? சும்மா கிடைக்குமா இன்னோவா? ஆமா, அதையெல்லாம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்கிட்டாங்களே. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Woods நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025 powered by Sri Sukhi Pharma, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. நீ வாடி கட்டின புடவையோட நான் காப்பாத்துறேன்னு சொல்லுவான். உலகத்துல எந்த பொம்பளையாவது நீ வேலைக்கு போக வேண்டாம்டா, கட்டின வேட்டியோட வா நான் காப்பாத்துறேன்னு சொல்றதுக்கு ஒரு பொம்பளைய காட்டு. பெத்த அம்மா வீட்டுக்கு போக கூட இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையேங்க. அன்லிமிட்டட் கண்டிஷன்ஸ் நீங்க போடுறீங்க. நீங்க போடுறீங்களா நாங்க போடுறோமா? ஊத்து 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 ஊத்து. ஏன்னா நாட்டில் சில பேர் வருவோங்கிறான். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைப்பா. நான் சொல்றது அவரை சொன்னேப்பா. நீங்க எதையாவது கை தட்டி 7.5 கூட்டிடாதீங்க. வெரி பேட் அங்கிள், வெரி ராங் அங்கிள். வருஷம் இவ்வளவு பெட்ரோல் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது அரபு நாடு. இந்த வருஷம் இவ்வளவு வாகனங்கள் விற்கணும் தீர்மானம் போட்டா அது ஜப்பான் நாடு. இந்த வருஷம் இவ்வளவு தங்கம் விற்கணும்னு தீர்மானம் போட்டா அது சுவிஸ் நாடு. ஆனா இந்த வருஷம் இவ்வளவு சரக்கு விற்கணும்னு தீர்மானம் போட்டா அதுதான் நம் தமிழ்நாடுங்கிற கேவலமான நிலைமையில இருக்கிறோமே. நான் பாலிடிக்ஸ் பேசுவேன்னு நினைச்சா இவங்க பேசுற பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க சார். அத்தனை வேலையும் எங்க வீட்டில் அவ தான் சார் பாப்பா. தசாவதாரம் கமல் தோத்து போயிடுவார் சார். நான் தேப்பேன் அவ பாப்பா, நான் தோப்பேன் அவ பாப்பா, நான் குமிஞ்சு கூட்டுவேன் அவ பாப்பா. அத்தனை வேலையும் அவதான் பாப்பா. ஒரு பெண் நினைத்தால் ஹிட்லரையும் சமாதானப்படுத்தலாம், புத்தரையும் கோபப்படுத்தலாம். நீங்க தீர்ப்பை யாருக்கு வேணாலும் சொல்லுங்க. பிகைன் வுட்ஸ் பட்டிமன்றத்தில் தப்பான தீர்ப்பு கொடுத்தவர்கள் பத்திரமாக வீட்டுக்கு போனதாக சரித்திரம் இல்லை. உங்க மீது மிகுந்த பாசமும் பற்றும் உண்டு. இல்லற வாழ்க்கையில் அன்லிமிட்டெட் கண்டிஷன் போடுறது ஆண்களா பெண்களா? இந்த முதல்ல ஒரு அம்மா வந்து பேசினிச்சு, நாங்கள் ஏதோ மேக்கப் போடுறோன்னாங்க. சாமி சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் குழந்தை இருக்குது, அண்ணாச்சிக்கும் குழந்தை இருக்குது, பாண்டே சாருக்கும் குழந்தை இருக்குது. திருமணத்தன்னைக்கு பொண்ணு மேக்கப் போடுறத நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. பொண்ணோட அம்மா கண்டிஷனாக மேக்கப் போட்டு வராங்கல்ல, அதை ஏற்கவே முடியாது. அதுவும் அந்த கூம்பு குண்டேன்னு ஒன்று போட்டு வரா. அதுவாது பரவாயில்ல. அனுமாருக்கு வெண்ணக்காப்பு சாட்டின மாதிரி இப்படி அடிச்சு நீங்க எந்த கண்டிஷனா இல்லை நானும் போட்டுப்பேன், நானும் தடவிப்பேன், கூம்பு கொண்ட போட்டுப்பேன். எந்த கல்யாண வீட்லையாவது பாருங்க, பொண்ணோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். மாப்பிள்ளையோடைய அப்பாவை எவனுமே சொல்ல வேண்டாம். திருவிழாவில் காணாமல் போனவ மாதிரி அழுக்கு பைய அக்கில் வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தான்னா எங்கள் அண்ணன் மாதிரி அவர் தான் அப்பா. உண்மையா இல்லையா? கேட்ட கேள்வி ஒன்று. இந்த அம்மா இவங்க காய்கறி நறுக்கினாங்களாம், அவர் சமைச்சாராம். இவங்க துணியை எடுப்பாங்களாம், அவர் சமைச்சாராம். இந்த பாருங்க, பெண்களை தப்பு பேசினா வாய் கோணிக்கும்னு எனக்கு தெரியும். சத்தியம் சொல்கிறேன், நான் அவங்கள மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். அதாவது ஏன்னா மஞ்சுநாதனுக்கு தைரியம் இருக்கு, எனக்கு அப்படி கிடையாது. என்ன பேசுனா பொய் பேசுனால கோணிக்குமா இல்லாட்டி வீட்டை அடிக்கிறதுல கோணிக்குமா டவுட் ஆயிடுது. இல்லை, உங்க அனுபவத்தெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இது ரொம்ப அடி வாங்கின பாத்திரம் மாதிரியே இருக்கு, அங்கங்கே அடி வாங்கியிருக்கு. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அந்த பொண்ணுகிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன். என் ஒய்ஃபு என் கூட படித்தவ, என்னோட கூட படித்தவ, அவள் கை நிறைய சம்பாதிக்கிறா சார். சார் அத்தனை வேலையும் எங்கள் வீட்டில் அவள் தான் சார் பாப்பா, அத்தனை வேலையும் அவள் தான் சார் பாப்பா. தசாவதாரம் கமல் தோத்து போயிடுவான் சார். நான் தேப்பேன் அவள் பாப்பா, நான் தோப்பேன் அவள் பாப்பா, நான் குமிஞ்சு கூட்டுவேன் அவள் பாப்பா. அத்தனை வேலையும் அவதான் பாப்பா. அங்கே ஒரு சேப்பு சட்டை தனியாக எந்திரிச்சு சிரிக்கிறாப்புல. மாப்பிள்ளை ஒன்னால் சொல்ல முடியுது, என்னால் சொல்ல முடியல. இது என்னமோ வீட்டுக்கு வீடு தெரிஞ்சது தான். அடுத்து மஞ்ச புடவை, அந்த அம்மாவை பாருங்க, அது வந்து இன்னும் குத்து குத்துன்னு குத்தும். நான் கேட்டது என்ன? ஒரே விஷயந்தான், அன்லிமிட்டெட் கண்டிஷன் போடுறது ஆம்பளையா பொம்பளையா? நான் மெட்ராஸ்காரன், மெட்ராஸில் நடக்கிறத நான் சொல்கிறேன். 10 நாளைக்கு முன்னாடி ஆடி திருவிழா எங்கள் தெருவில். இந்த காலையில் பெண்கள் காப்பி கொடுக்கும்போதே கண்ணை கசக்கினான்னா பிரச்சனைன்னு அர்த்தம். ஏங்க என்னங்க அப்படின்னு ஒரு மஞ்ச கைத்தை கட்டி மஞ்ச புடவைய மாதிரி வேட்டியை கொடுத்தா. எதுக்குமான்னு கேட்டேன். இல்லை, நம்ம ஊரில் அம்மன் கோவில் திருவிழா, அதுக்கு என்னம்மான்னு. இல்லை, நீங்கள் 10 நாள் மஞ்ச வேட்டி கட்டி விரதம் இருக்கணும்னு வேண்டியிருக்கேன்னா. ஏண்டி நீ எதுக்கடி வேண்டியிருக்கேன்னு? எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு தலை கிறுக்கிறுன்னு சுற்றுது,
வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மஞ்ச வேட்டி கட்டினா மாரியாத்தாக்கு நல்லதான்னா. நான் சொன்னேன் உங்கள் அம்மாவே 80, அவங்க அம்மா 103, அது எப்போ போகும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏண்டி வேட்டின்னேன். அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, நீங்கள் கட்டிக்கங்க 10 நாள்னா. அவள் சொன்ன கண்டிஷனை என்னால் மீற முடியல, கட்டிட்டேன். வேறு எதுவும் வேண்டியிருக்கியான்னு. கடைசி நாள் அழகு குத்திரன்னு வேண்டியிருக்கேன்னா. இது எதுக்குமான்னு என் தங்கச்சியை எவனோ பார்க்குறான். வீட்டுக்கு வந்த மச்சினனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா மாமாவுக்கு அழகு குத்தணுமான்னா. நான் சொன்னேன் எனக்கு அழகு இடுப்பில் மஞ்ச வேட்டி பட்டினத்தார் மாதிரி சுற்றி வேப்பிலை கொலை, அது ஏதாவது வேண்டியிருக்கியான்னு. ஒன்றும் இல்லை மாமா, அந்த 10வது நாள் காலில் நெருப்பு சட்டியை நீங்கள் தூக்கணும் மாமான்னா. இது எதுக்குடி, உங்களுக்கு என்ன கை தட்டுவீங்க, நான் தூக்கியிருக்கேன் மஞ்ச சட்டை, தூக்கி பார்த்தா தெரியும். இது எதுக்குமான்னு. என் தம்பிக்கு டிசிஎஸில், விப்ரோவில், இன்ஃபோசிஸில் நல்ல வேலை கிடைக்கணும், வேறு ஏதாவது வேண்டியிருக்கியா மாமாண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் சாயந்தரம் 20 அடிக்கு பூக்குழி போட்டிருப்பாங்க, நீங்கள் குதித்து குதித்து மிதித்து வந்தால் குடும்பத்துக்கே நல்லதான்னா. நான் ஒன்றும் சொல்ல முடியல, பாண்டே மாதிரி அமைதியாக போயிட்டேன். நான் இவ்வளவும் பண்ணுறேனேம்மா, நீ என்னம்மா பண்ணுவேன்னு. என் சொந்தக்கார லேடிஸ்லாம் வச்சு ஊன்னு உழவ போடுவேன்னா. வந்தால் நீங்கள் சாதாரணமாக, சார் எனக்கு கல்யாணம் ஆச்சு, எங்கள் அண்ணனுக்கு தெரியும், அவர் தான் வாழ்த்துறையே வழங்கினார். உண்மையிலுமே முதல்ல பேசினாங்கள்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. சினிமாவில் இருந்துட்டு ஒரு தமிழை தப்பு இல்லாமல் பேசினாங்க, அதை பாராட்டணும். சினிமாவில் இருந்துக்கிட்டு, அதாவது இந்த நோன்றதே வேறு வேலை. அப்புறம் யூடியூப்பில் என்ன போடுவாங்க, நீ பெரிய ஒழுங்காம்பாங்க என்னைய. நான் தெரியும், அதாவது எனக்கு நாக்கில் சனி சார், சும்மாவே இருங்க சார். அது 2024 பார்த்துட்டோம். அந்த சனிக்கு மூல காரணமே இவர் தான் சார். அதாவது அடுத்த அந்த அம்மா ஒன்றே ஒன்றுமா, இந்த மாட்டு வண்டி போக முடியாத இடத்துக்கு கூட பாட்டு வண்டியால் பயணப்பட்ட ஒரு ஆள் தமிழ்நாட்டில் உண்டுன்னா கவியரசு கண்ணதாசன். நான் எடுத்து பார்த்தேன் பிகைன் வுட்ஸில், இந்த மாதிரி ஒரு புதுசாக நாவலாக தலைப்பு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு ஏதாவது பெண்களை பற்றி கண்ணதாசன் சொல்லியிருக்காரான்னு. இந்த 3 பெண்களையும் உத்து பாருங்க. இப்போ கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, கம்பன் கண்ட சீதை கண்டேன், கண்ணகியின் வடிவம் கண்டேன், ராதையாம் கோதை பார்த்தேன், இவர்களோடு தமிழகத்து பெண்களையும் பார்த்தேன். குணம் எல்லாம் ஒன்று தான், கொம்பு மட்டும் இல்லை. குணம் எல்லாம் ஒன்று தான், கொம்பு மட்டும் இல்லை. எல்லாம் குரங்குகளின் செயல்தான். அதாவது மனசாட்சியை நான் ஒன்று சொல்கிறேன் சார். ஆ உ பா கா கா அந்த கழகத்துக்கு தலைவரே பாண்டே சார் தான். யாருக்காவது தெரியுமா? ஆ உ பா கா கா கழகத்துக்கு தலைவர் பாண்டே. அதுக்கு பொதுச் செயலாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எங்கள் அண்ணன். பொருளாளர் மஞ்சுநாதன், கொள்கை பரப்பு செயலாளர் நான். உடனே 3 ஆம்பளை பிகைன் வுட்ஸில் பார்க்குறாங்க, இது என்னடான்னு. அகில உலக பரிதாப கணவர் கழகத்தின் தலைவர் பாண்டே, கொள்கை பரப்பு செயலாளர் நான் தான். இதுக்கு பெரிய ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒன்றும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து அந்த அம்மா வந்து, நாங்கள் வேலைக்கு போகணுன்னு நினச்சோமே, நாங்கள் வேலைக்கு போகணுன்னு நினச்சோமே. என் ஃப்ரெண்டு பாம்பேயில் இருக்கான், நான் நடந்த செய்தியை நீங்கள் மறுப்பு சொல்லணும், மண்டே ஆட்டக்கூடாது. பாம்பேயில் இருக்கான். அவன் கல்யாணத்துக்கு ஆகிற போது வேலைக்கு போகிற ஒரு பொண்ணாக தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா. கல்யாணம் ஆச்சு. அந்த அம்மா கண்டிஷனாக சொன்னிச்சு 80 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்குன்னு, கண்டிஷனாக சொன்னிச்சு ஒரு கார் வாங்குன்னு. அவன் சொன்னான், நம்ம நடுத்தர குடும்பம், இஎம்ஐ கட்டி ரோட்டுக்கு வந்துடுவோம், தயவு செய்து கஷ்டமானா. நடுத்தர குடும்பத்தை நடுத்தர குடும்பமாக ஆக்கிறாத எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா. இந்த எண்ணெய் ஊற்றுறதுல ஹோமம் சொல்கிற ஐயர் தோற்று போயிடுவான் இந்த ஆளுக்கு முன்னாடி. அப்படியே நின்று நிதானமாக எரிய வைப்பாப்புல, ஊத்து 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 ஊத்து. அந்த ஹோமத்தை திருவண்ணாமலை தீபம் மாதிரி எரிய வைக்கிறதுல பாண்டேவை அடிச்சுக்க உலகத்தில் ஒரு பைய கிடையாது. அதாவது எனக்கு இந்த பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் வாங்கி தராம அந்த ஆள் போறதில்லை. உங்களுக்கு என்ன பிகைன் வுட்ஸ், கூடி கும்மி அடிச்சிருவீங்க, நாளில் வீட்டுக்கு போகணும். அப்புறம் கொள்கை வரப்பு செயலாளருக்கு சும்மாவா, அண்ணன் கேட்டு பாருங்க, கொள்கை வரப்பு இடைச்செயலாளருக்கு எவ்வளவு அவருக்கு தெரியும். அவர் அதெல்லாம் சொல்லக்கூடாது, உள்ள வரும்போதே சொல்லிட்டாரு, நான் நோட்டீஸ் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சும்மா கிடைக்குமா இன்னோவா?
ஆமா, அதையும் தான் கொடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்கிட்டாங்களே. இந்த பாருங்க சார், உலகத்தில் எத்தனை இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றத்தில் இயல்பா சிரிச்சே நான் இன்னைக்கு தான் சார் பார்க்குறேன். அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். அது சும்மா எழுதி வச்சு ஜோக் சொல்றேன். வரணும். ஆண்கள் பேசும்போது இயல்பா சிரிக்கிறாங்க, பெண்கள் பேசும்போது சிரி பல்ல காட்டு பச்சை சட்டை அப்படின்றாங்க. அப்படி அல்லு சில்லாகுது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நடுவர் இருந்துட்டாருன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படிம்போ ஊத்திடுவாரு. சரி, இப்போ செய்திக்கு வருவோம். நல்லா பாருங்க. வீடு கட்டணும்னா, கார் வாங்கணும்னா, ஏன் 2 பேரும் வேலைக்கு போகணுன்னு நல்லா கேட்டுக்கங்க அக்கா. 3ஆம் மாதத்தில் சொல்கிறா, எனக்கு கம்ப்யூட்டரை பார்த்தா கண்ணு கிருகிருன்னு சுற்றுது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா. எத்தனை வருஷமா? 17 வருஷமாக அவர் ரெஸ்ட்டில் இருக்கா. அவன் நொந்து நொம்பளை பட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கான். கண்டிஷனாக வேலைக்கு போகிற பொம்பளை வேணும்னு இவன் சொன்னான். அவன் மாற்றி வேண்டாம், கண்டிஷனாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும். அவன் சொல்கிறான் சிறுக கட்டி பெருக வாழணும்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். தகப்பன் செத்ததுக்கு பிறகு தங்கச்சியும் தம்பியும் படிக்கணும்னு, அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு, அடமாலம் இருக்கக்கூடிய வீடு இருக்கணும்னு துபாயிலையும் அபுதாபிலையும் வெயில்லையும் அமெரிக்காலையும் போய் வேலை பார்த்துட்டு தலகாணிக்கு மொத்தத்தை கொடுத்துட்டு குடும்பத்தை தூக்கி நிறுத்துறானே, எந்த கண்டிஷனையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஆம்பளைகளுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார், என்னைக்காவது ஆம்பளை சொல்லுவான் சார் கோவத்தில். எங்கள் அண்ணன் சொன்னார், கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்னு. விடுறி, உங்கள் அக்காவுக்கு செஞ்சால் செஞ்சட்டும், உங்கள் தங்கச்சிக்கு செஞ்சால் செய்யட்டும். அப்போ உங்கள் அப்பா கஷ்டப்பட்டார், இப்போ நல்லா இருக்காரு, நீ வாடி கட்டின புடவையோடு நான் காப்பாற்றுறேன்னு சொல்லுவான். உலகத்தில் எந்த பொம்பளையாவது நீ வேலைக்கு போக வேண்டாண்டா, கட்டின வேட்டியோடு வா நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பொம்பளையை காட்டு. உண்மைன்னா கைத்தட்டு கலப்பி இருக்கணும். பாருங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்க மாதிரி பாதிக்கப்பட்டவெல்லாம் கைத்தட்டு. இல்லை, நம்ம பொதுச் செயலாளர் கொள்கை வருத்தம் எல்லாம் இங்கே தொண்டர்கள் பூரா எதிர்தான் உட்காந்துருக்காங்க. கண்டிஷன் மட்டும் இல்லை சார், ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறது கூட. அம்மாவும் ஒரே மாதிரி செய்வா, பொண்டாட்டியும் ஒரே மாதிரி செய்வா, தங்கச்சியும் ஒரே மாதிரி செய்வா. நான் எங்கள் வீட்டில் நடந்ததை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இருக்கார், அவர் பார்த்துப்பார். எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணுன்னு கண்டிஷன் கிடையாது, அவர் பார்த்துப்பார். இப்போ நல்லா பாருங்கள், விடிஞ்சா எங்கள் வீட்டில் தீபாவளி, விடிஞ்சா என்ன அடுத்த வீட்டுக்கு அது என்ன நல்லா கேளுங்க. எங்கள் அம்மாவும் மனைவியும் ஒத்துமையாக இருக்கிறது அன்றைக்கி தான். ஏன்னா ஜவுளி கடைக்கு சேர்ந்து போவாங்க. என் மனைவி ரொம்ப நல்லவ சார், ஒரு 9 மணி நேரத்தில் புடவை எடுத்துருவா. ஆனடே, எங்கள் அம்மா அதை விட நல்லவ, அந்த மேட்சிங் ப்ளவுஸுக்கு 3 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பா. நீங்கள் சாமி சத்தியமாக சொல்கிறேன், விடிஞ்சா எங்கள் வீட்டில் என்ன தீபாவளி. கடைக்கு போயிட்டு வந்தோடனே என் மனைவி சொன்னா, மாமா அப்பாவுக்கு எடுக்கலை அப்படின்னா. எப்படி மாமா அப்பாவுக்கு எடுக்கலை அப்படின்னா? இது கடையிலே சொல்லியிருக்கலாம்ல. நான் ரஜினி மாதிரி பழசை மறக்காத ஆள். அதுக்குன்னே ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கேன். சடார்னு போய் டி நகரில் இருக்கக்கூடிய இந்தியன் டெரேன்னு கடையில் சீப்பாக கிடச்சிச்சு. 10,200 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் வாங்கிட்டேன். இது உங்களுக்கு சீப்பு. எங்கள் அப்பா தான் என்னை படிக்க வச்சார், உயர்த்தினார், வேர்வை சிந்தினார். நல்லா பார்த்துக்கங்க. ஒரு பேண்ட்டை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. எந்த புடவை கட்டினாலும், எந்த சுடிதார் போட்டாலும், எந்த மிடி போட்டாலும், நைட்டியே போட்டாலும் எய்த்த வீட்டு அக்காட்ட போய் நல்லா இருக்கான்னு காட்டுவாள்க. அவங்க நல்லா இருக்குன்னா தான் சாப்பாடு, இல்லை வறுத்து குத்திடுவாள்க. ஆம்பளை அப்படி கிடையாது. எங்கள் அண்ணனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், தனியாக ரூமில் போய் கண்ணாடிக்கு முன்னாடி லூஸு மாதிரியே பார்ப்போம். அந்த மாதிரி எங்கள் அப்பா பார்த்துட்டு 11 மணிக்கு அப்படி வந்தார். வீடே நிசப்தமாக இருந்தது. 2 தடவை போயிட்டு என்னை பார்த்து, தம்பி எப்படிரா இருக்குன்னாரு. சூப்பராக இருக்குது, நீ 2 நாள் தெரு பக்கம் போனீன்னா முனிசிபாலிட்டி லாரியே வர வேண்டாம், 4 நாள் வீட்டுக்குள்ளே நடந்தால் அம்மாவே மாப்பு போட வேண்டான்னு. அதுக்கு பேர் என்னென்னா பிரச்சனைன்னு பேர். இந்த பாதத்துலேருந்து பேண்ட்டு 1 இன்ச்சு கூட இருந்துச்சு. பிரச்சனைக்கு உடனே சொல்யூஷன் சொல்லணும். நான் சொன்னேன் 1 இன்ச்சு மடித்து வெட்டி தைச்சிருப்பான்னு. ஒன்று தான் சார். அவங்க அடுத்து சொன்னாங்கல்ல, 10 மாதம் நாங்கள் சுமந்து பெக்கிறோன்னாங்கல்ல. உலகத்திலேயே நான் சொல்கிறேன் சார், பெண்ணு செஞ்சதை சொல்லி காட்டிடுவா. 10 மாதம் சுமந்த உங்களையும் சேர்த்து சுமக்கிறவன் ஆம்பளை. அன்லிமிட்டெட் கண்டிஷன் இல்லாமல்
ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது யாருங்கிறத ஒத்த வரியில் சொல்கிறேன். 2 நிமிஷம் ஆகும் உங்கள் கைத்தட்டு நிற்கிறதுக்கு. நீங்கள் எங்களை இந்த குத்துறீங்களே, 42 வயசில் செத்து போய் பல தேசிய விருதுகளை வாங்கின நான் முத்துக்குமாருடைய அணிலாடு 3 எடுத்து படித்து பாருங்க. முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, அது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னு எழுதியிருக்கான். அத்தோடு மட்டுமல்ல, அப்பா நான் 300 படங்களுக்கு பாட்டு எழுதினேன். இப்போ சொல்கிறேன்ப்பா, எனக்கு பிடிச்ச ஒரே கதாநாயகன் எங்கள் அப்பா தான். நான் 730 புஸ்தகம் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சிறந்த அனுபவ புஸ்தகம் எங்கள் அப்பா தான். இதுவாவது பரவாயில்லப்பா. சின்ன வயசில் திருவிழாவில் போய் சாமி தெரியல காட்டுப்பாம்பே. எனக்கு அப்போ 6ஆம் கிளாஸ் படித்தேன். நீ 6 அடி இருந்த, உன் தோளில் உட்காத்தி வச்சு அப்படி நிமிந்து காட்டின. அப்போ எனக்கு தெரியலப்பா, நீ செத்ததுக்கப்புறம் தெரிஞ்சதுப்பா. ஒரு சாமி மேலே உட்காந்து தான் நான் இன்னொரு சாமியவே பார்த்துருக்கேன். சார், ஆம்பளை அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ செய்கிறத சொல்லித்தர மாட்டான். பொண்டாட்டிட்டையும் இவங்க சொன்னாங்க, என்னைக்காவது பாராட்டியிருக்கீங்களான்னு. எழுத்தாளர் சுஜாதா எழுதுகிறாரு, இவ்வளவு என்னுடைய வெற்றியெல்லாம் என் மனைவி கொண்டாடுறா. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், என்ன இருந்தாலும் நீ 10th என்னை விட நிறையா மார்க்கும்பேன். அவன் முகமே 1000 வாட் பல்பாக இருக்கும். மனைவிக்கு முன்னாடி தோற்று போகிற ஆணால தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு எழுதுவேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எங்களை விடுங்க, பார்க்குற உங்களை விடுங்க. உலகத்தையே கேள்வியால் நடுங்க வைக்கிற பாண்டேவே வீட்டுக்கு போனால் பொட்டிப்பாம்பா அடங்குறாரு. என்ன காரணம்? எவன்கிட்ட வேணாலும் கேள்வி கேட்கலாம், பொண்டாட்டிட்ட கேள்வி கேட்டால் பூவாக்கு வழி இல்லைன்னு பாண்டேவுக்கே தெரிஞ்ச போது உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ சொல்கிறேன், அன்லிமிட்டெட் கண்டிஷன் போடுறது பெண்கள் தான். மறுத்தது என் கடமை, பார்த்தது உங்கள் கடமை. நீங்கள் தீர்ப்பை யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். பார்த்தசாரதி கோவிலில், ராகவேந்திரா மண்டபத்தில், பிகேன்வுட்ஸ் பட்டிமன்றத்தில் தப்பான தீர்ப்பு கொடுத்தவர்கள் பத்திரமாக வீட்டுக்கு போனதாக சரித்திரம் இல்லை. உங்கள் மீது மிகுந்த பாசமும் பற்றும் உண்டு. அப்பா, எனக்கு கிடைச்ச நேரத்தில் பேசியிருக்கேன். விட்டு போனதை அடுத்த பட்டிமன்றத்தில் எங்களுடைய குலகுருவோடு வந்து சந்திக்கிறேன். இன்னிலேருந்து அவருக்கு ஓம சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டத்தை சுற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புருஷன் என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எந்த கண்டிஷனும் போடாம அவனை அன்கண்டிஷனலா லவ் பண்றது பெண்கள் நாங்க தான். உண்மைனா கை தட்டுங்க, இல்லைன்னா வேணாம். நான் பாருங்க முதல்ல கத்துட்டேன். எங்க வீட்டுமா பாக்கும் அந்த 3 பேருக்கு அந்த மனசு வந்துச்சா பாத்தீங்களா? அவங்க வீட்டுமா டிவி பார்க்காது. பிஹைண்ட் நோட்ஸ் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts, powered by Sri Suki Pharma, service with love. Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Notes நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025. Powered by Sri Suki Pharma, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai.